இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இப்போ பசுமை பூமியில் நம்ம இன்றைக்கி ஒரு புத்தம் புதிய தலைப்பில் தென்னையினுடைய ரகங்களில் தென்னையில் எந்த ரகம் சிறந்ததுன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அதுலேயும் நாட்டு ரகத்தில் எந்த ரகம் சிறந்தது என்று நம்ம பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி இந்த பசுமை பூமியை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பசுமை பூமியை சப்ஸ்கிரைப் பண்ணி பசுமை பூமி ஆப்பு இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி அதையும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் பசுமை பூமி விவசாயிகளின் வேதனூல் சொல்கிற கான்செப்டில் என்னுடைய ஐடியாக்களை கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் சார், எங்கள் இடம் வறட்சியாக இருக்குது, எங்களுக்கு தண்ணி வசதி கம்மியாக இருக்குது, எங்களுக்கு வெள்ளை ஈனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது, இந்த மூணையும் தாங்கி வளர்கிறதுக்கு எதுவும் ரகங்கள் இருக்கான்னு என்கிட்ட நிறைய விவசாயிகள் கேட்குறீங்க. அந்த விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், தென்னையை பொறுத்தளவு உங்களுக்கு குட்டை ரகம் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னு சொன்னால், குட்டை ரகம் என்ன ரேட்டு சார்னு கேட்குறீங்க. அப்புறம் அந்த விவசாயிகிட்ட குட்டை ரகம் நீங்கள் எதுக்கு வாங்க போகிறீங்கன்னு கேட்டால், எங்களுக்கு தேங்காய்க்கு வேணும்னு கேட்குறாங்க. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். குட்டை ரகம் அதில் நிறைய இருக்குது. சிகப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, க்ரீன் இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சிஓடி சாவக்காடு ஆரஞ்சு டோர்ப்பு, மலையன் ஆரஞ்சு டோர்ப்பு, மலையன் எல்லோ டோர்ப்பு, சாவக்காடு க்ரீன் டோர்ப்பு, சன்னங்கி, கங்கா பாண்டம், நக்குவாரின்னு சொல்லிட்டு நிறைய ரகங்கள் இருக்குது. இது இளநீக்கு மட்டும்தான் ஆகும். நீங்கள் குட்டை ரகம்னு சொன்னால் அது இளநீக்கு மட்டும்தான் ஆகும். நல்லா புரிஞ்சுருங்க. குட்டை ரகம் தேங்காய்க்கு ஆகவே ஆகாது. நல்லா புரிஞ்சுருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் என்கிட்ட குட்டை ரகம்னு எனக்கு கேட்காதுங்க. இளநீக்கு வேணும்னு சொன்னால் குட்டை ரகம் தேங்காய்க்கு ஆகாது. ஆனால் இந்த சிரஞ்சீவு ஒன்று மட்டும்தான் குட்டை இன்று குட்டை, அம்பாடி பச்சை இன்று அம்பாடி பச்சை கிராஸ் பண்ணுறதுனால அதில் வர காய் பருப்பும் அடர்த்தியாக இருக்கும், திக்னஸும் இருக்கும், எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும், கொப்பராவுக்கும் ஆகும், இளநீருக்காகும், எல்லாத்துக்காகும். இதுதான் பசுமை பூமியில் இந்த சிரஞ்சி ஒன்று சுப்பீரியர். அது குட்டை இன்று குட்டை, அது பேர் செமிட்டால். அதாவது குட்டைக்கும் நெட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி. ஆகையால் தேங்காய்க்கும் இளநீருக்குன்னு சொன்னால் குட்டை ரகம்னு கேட்காதுங்க. சிரஞ்சீவி ஒன்று வெறும் குட்டை ரகம்னு சொன்னால் அது தேங்காய்க்கு மட்டும்தான். சிரஞ்சீவி ஒன்று தான் தேங்காய்க்கும் இளநீருக்கு உள்ள ரகம். ஆனால் அது ஒரு செமிட்டால், குட்டை இன்று குட்டை. அதை இன்றைக்கு உங்களுக்கு தெளிவடைஞ்சிட்டேன். அடுத்து இளநீருக்கு மட்டும் பயன்படுத்துகிற விவசாயிகள் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த முதல்ல சொன்னேன் ஆரஞ்சு, மஞ்சள், சிவப்பு, பச்சை இதெல்லாம் நீங்கள் ஒரு 15 அடிக்கு போட்டால் போதும். அதிகபட்சம் 17 அடி, 15 அடியே போதும். உங்களுக்கு ஒரு 15 அடிக்கு ஒன்று போட்டீங்கன்னா ஏக்கருக்கு ஏறக்குறைய ஒரு கணக்கு பண்ணுங்க. 15 × 15 ஏறக்குறைய நிறைய கன்று ஒரு 300 பக்கத்தில் 235 300 கன்று பக்கத்தில் வர நினைக்கிறேன். நீங்கள் அதை கேல்குலேட் பண்ணி பாருங்கள். நான் என்னோட கேல்குலேட் பண்ணி அடுத்த வீடியோவுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு சொன்னால், நாட்டு ரகத்தை பற்றி பார்க்குறோங்க. பாருங்கள், இது நம்ம பசுமை பூமியினோட நாட்டு ரகங்கள். என்கிட்ட நாட்டு ரகத்தில் ஏறக்குறைய 1 லட்சம் தென்னங்கன்று இருக்குது. வியூவர்ஸ் நல்லா புரிஞ்சுருங்க. இந்த நாட்டு ரகத்தை பற்றி நம்ம இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு ரகம் என்கிட்ட 1 லட்சம் கன்று இருக்குது. இந்த நாட்டு ரகத்தில் என்னென்ன ரகம் இருக்குதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். இந்த நாட்டு ரகம் எதுக்குன்னு சொன்னால், எங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது, வறட்சியாக இருக்குது, வெள்ளையை தாங்கி வளரும்னு சொல்கிற விவசாயிகள் எங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா வருமானம் போதும். ஏன்னா இந்த குட்டை நெட்டை என்ன நீங்கள் போட்டீங்கன்னா வருஷத்துக்கு மினிமம் 5 லட்சம் ரூபா குறைஞ்சபட்ச வருமானம் வரும். இந்த நெட்டை குட்டை போட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா கண்டிப்பாக மினிமம் வருமானம் சொல்கிறேன். பட் நாட்டு ரகம் போட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபா தான் வரும். அதே மாதிரி இளநீர் ரகம் போட்டீங்கன்னா நல்லா மார்க்கெட்டிங் வசதி இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 2-2.5 லட்சம் ரூபா கண்டிப்பாக குறைஞ்சபட்ச வருமானம் கிடைக்கும். ஆனால் இந்த நாட்டு ரகம் வருஷத்துக்கு 12 பாலை தான் வரும், 12 மட்டை தான் வரும். ஆனால் வறட்சியை தாங்கி வளரும், வெள்ளை ஈக்களை தாங்கி வளரும். இப்போ இதனால் நீங்கள் இந்த நாட்டு ரகத்தை தண்ணி வசதி கம்மியாக இருக்கிற விவசாயிகள் பசுமை பூமியை அணுகி இதில் நாட்டு ரகத்தில் நான் நிறைய ரகத்தை பற்றி இப்போ பேச போகிறோம்.
அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு ரகத்தினுடைய தென்னங்கன்றுகள் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கன்றுகள் இருக்கின்றது. நம்ம வந்து நாட்டு ரகத்தில் என்னென்ன ரகங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வியூவர்ஸ் வந்து நாட்டு ரகத்தில் ஆந்திரா நெட்டைன்னு ஒரு ரகம் இருக்கும். காய் சின்னதாக இருக்கும். 5 வருஷம் நாட்டு ரகங்கள் பொதுவாக வந்து நான் முதலே சொன்ன மாதிரி 40 மட்டை இருந்து 50-54 மட்டைக்குள்ளே தான் பாலை வரும். அந்த வீரியத்தன்மையை பொறுத்தது. அப்போ ஏறக்குறைய 5 வருஷம் ஆகும். நல்லா காய்ப்பு வர 7, 8, 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் மாறி மாறி தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கலப்பின ரகங்கள் குட்டை நெட்டைன்னா 2-3 வருஷத்தில் வரும். நல்லா காய்ப்பு வர 5 வருஷம் ஆகும். 10வது வருஷம்னா உங்களுக்கு பீக்காக வருமானம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த குட்டை நெட்டை. ஆனால் நாட்டு ரகம்னா வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 100-150 காய்கள் காய்க்கும். 5 வருஷம் ஆகும் காய்ப்பு வர. நல்லா காய்ப்பு வர 15 வருஷம் ஆகும். 10 வருஷத்துக்கு மேலே ஆகும். இப்போ இந்த நாட்டு ரகத்தில் என்னென்ன ரகம்னு நான் பார்க்க வரேன். ஃபஸ்ட்டு வந்து ஆந்திரா நெட்டை. அது காய் சின்னதாக இருக்கும். அதை மோஸ்ட்லி எந்த விவசாயிகளும் தயவு செய்து இந்த ஆந்திராக்காரன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால், இந்த சின்ன சின்ன காய்களை வாங்கி பையில் போட்டு ஓலையை கட்டி விவசாயிகளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆந்திராக்காரனை எங்கே கண்டாலும் தயவு செய்து அவன் ஒரு பெரிய போர்ச்சரி வேலையாகவே பார்த்துக்கிட்டு இருக்கான். குட்டை நெட்டைன்னு சொல்லிட்டு விற்கிறான், நெட்டை குட்டைன்னு விற்கிறான். ஒரு கண்ணை கொண்டு போய் இந்த ஆந்திராவில் நாட்டு ரகம் ஒரு கண்ணுடைய ரேட்டு 20 ரூபா 10 ரூபா தான். அதை வாங்கி பை போட்டு ஓலை போட்டு அதை 300-350 ரூபா விற்கிறான். பழுது கண்ணு தாரன்னு சொல்லிட்டு விவசாயிகளை ஏமாற்றிட்டு இருக்கான். தயவு செய்து விவசாய பெருமக்களே, ஆந்திரா கண்டுகள் நம்முடைய கிளைமேட்டுக்கு ஒத்து வராது. ஒத்து வந்தாலும் காய் சின்னதாக இருக்கும். தயவு செய்து ஆந்திராவில் மற்ற இப்போ நீங்கள் வந்து மாஞ்செடியாக இருக்கட்டும் மற்ற செடிகளை பயன்படுத்துங்க, பழக்கண்டுகளை பயன்படுத்துங்க. ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு ஆந்திராவுனா தென்னங்கண்டுகளை தயவு செய்து வாங்கி பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் பயன்படுத்தியிருந்த விவசாயிகள் இப்போ அனுபவிச்சு கொண்டு இருப்பீங்க. இல்லை போட போகிற விவசாயிகள் வந்து அனுபவிக்க போகிறீங்க. தயவு செய்து வேணாம். இப்போ நாட்டு ரகத்தில் ஆந்திரா நெட்டை வேணாம். அடுத்த ரகம் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், நாட்டு ரகத்தில் குறுகிய காலத்தில் சீக்கிரம் காய்ப்பு வர்றது ஆலியா நெட்டை. இந்த ஆலியா நெட்டையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆலியா நெட்டை காய் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த பாருங்கள், இதுதான் ஆலியா நெட்டையினுடைய ஒரிஜினல் ரகம். இது கொஞ்சம் பருமனாக இருக்கும். இந்த சூழ் பை கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த இடம் இதே மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், 1 நான் முதலே சொன்ன பாருங்கள், 3வது இலை வந்து நெட்டை குட்டையை மாதிரி சீக்கிரம் வந்து அந்த எம்ப்ரியோ லீப்பு வந்துடும். இது கண்டிப்பாக 4 வருஷத்துக்குள்ளே காய்ப்பு வரும். அதாவது இருக்கிற நாட்டு ரகத்திலேயே நல்லா புரிஞ்சுருங்க. இதுக்கு இன்னொரு பேர் அரசம்பட்டி நெட்டைன்னு சொல்லுவாங்க, ஆலியார் நெட்டைன்னு சொல்லுவாங்க. பட் இதனுடைய பூர்வீகம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரிக்கும் இடையில போச்சம்பள்ளி இன்னும் ஒரு ஊரில் தான் இதை உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது சந்தூர் போச்சம்பள்ளி ஏரியாவில். இதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், காய் வந்து மீடியம் சைஸில் தான் இருக்கும். ஒரு காயை உரித்து எடை போட்டால் 400 கிராம் 450 500 கிராம் தான் கொப்பரை இது அந்த காயினுடைய வெயிட் வரும். அதாவது உரிச்ச காய். நல்லா புரிஞ்சுருங்க. அடுத்து இது ஏன் முக்கியம்னு சொல்கிறாங்க, இதை வந்து கவர்மெண்ட் வந்து அந்த அரசம்பட்டியை தரம் மேம்பாடு செய்து தான் ஆலியார் நெட்டைன்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆலியாரும் ALR 1, 2, 3 வைக்கிறாங்க. பொதுவாக வந்து இது நாட்டு ரகத்தை சார்ந்தது. நல்லா புரிஞ்சுருங்க. ஆனால் இது நாட்டு ரகமாக இருந்தாலும் நெட்டை குட்டையை மாதிரி ஒட்டுரகங்களை மாதிரி சீக்கிரம் காய்ப்பு வரும். நிறைய காய்க்கும். கண்டிப்பாக 250 காய்களுக்கு குறையாமல் காய்க்கும். இதை தான் ஏழைகளுடைய நான் என்ன அடிக்கடி சொல்லுவேன், அரசம்பட்டி நெட்டை ஆலியா நெட்டை ஏழைகளுடைய ஒட்டு ரகம். ஏன்னு சொன்னால் ஒட்டு ரகத்தை மாதிரி சீக்கிரம் காய்ப்பு வரும். ஆனால் காய் வந்து மீடியம் சைஸில் தான் இருக்கும். காய் இப்படி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி 3வது இலை வந்து நெட்டை குட்டையை மாதிரி குட்டை நெட்டையை மாதிரி இதை மாதிரி வந்துடும். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த அகலமாக இருக்கும் பாருங்கள். நெட்டை குட்டையினுடைய அனைத்து கேரக்டர்களும் இருக்கும். பட்டு நாட்டு ரகத்தை தாங்கி விவசாயிகள் செய்கிற விவசாயிகள் தயவு செய்து ஆலியா நெட்டையை பயன்படுத்துங்க. ஆலியா நெட்டை குட்டைன்னு சொன்னாலும் ஒன்று தான், ஆலியா நெட்டை ரகம்னு சொல்கிறது ஒன்று தான். எல்லாமே ஆட்டு ரகத்தை தரம்பேடு பண்ணி தான் அதை ஒட்டு ரகம்னு சொல்கிறாங்க. இது ஏழைகளுடைய ஒட்டுநர். பட் இது வந்து 400, 450, 500 கிராம் தான் இருக்கும். பட் இது வெள்ளை ஈருடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். இதனுடைய ஒரே ஒரு டிமெரிட்ஸ் என்னன்னு சொன்னால், ஆலியா நெட்டை அரசம்பட்டி நெட்டை போச்சம்பள்ளி நெட்டைனா ஒன்று தான். இதில் ஒரே ஒரு மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்னன்னு சொன்னால், அதாவது மைனஸ்ன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்கிறாதது வந்து வெள்ளையை அதிகமாக அட்டாக் பண்ணோம். இதோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ஏழைகளுடைய ஒட்டு ரகம். ஏழையினுடைய ஒட்டு ரகம் ஆலியா நெட்டை தான். ஆனால் சீக்கிரம் காய்ப்பு வரும். இது அரசம்பட்டி ஆலியா ரகம் ஒன்று தான். இது கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதுதான் அதனுடைய காயினுடைய சைஸு. அடுத்தபடியாக நம்ம பண்ண போகிறோம் என்னன்னு சொன்னால், இதை பாருங்க, இது இந்த ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம்.
இது வந்து ஈத்தாமொழி நெட்டை. இந்த ரகம் காய் வந்து பெருசாக இருக்கும். காயை உரித்து எடை போட்டால் 3/4 கிலோ to 1 கிலோ இருக்கும். அதே மாதிரி இதுவும் சீக்கிரம் காய்ப்பு வரும். ஒரு 4 வருஷத்து to 5 வருஷத்துக்குள்ளே காய்ப்பு வந்துடும். 3வது இலை இதை மாதிரி இருக்கும். காய் பெருசாக இருக்கும். இந்த ஈத்தாமொழி நெட்டையினுடைய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலை மையமாக வந்து ஈத்தாமொழி என்ற ஒரு கிராமத்தை சார்ந்தது. இது வந்து காய் பெருசாக இருக்கும், பட் எண்ணிக்கை கம்மியாக தான் வரும். ஈத்தாமொழி நெட்டை எதுன்னு சொன்னால், அரசம்பட்டி நெட்டை ஆலியா நெட்டை 250 காய் காய்க்கும். ஆனால் இது 200 காய்களுக்குள்ளே தான் காய்க்கும். நல்லா காய்ப்பு வர 10 வருஷம் ஆகும். 4வது to 5வது வருஷத்தில் பாலை வந்துடும். 12 to 15 பாலைகள் வரும். ஆனால் ஈத்தாமொழி நெட்டையில் 12 to 15 பாலை வரும். காய் பெருசாக இருக்கும். 200 காய்களுக்கு குறையாது. கொப்பரா வெயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு காய் உரிச்ச வெயிட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ குறையாமல் இருக்கும். பருப்பும் அடர்த்தியாக இருக்கும். எண்ணெய் சத்து அதிகமாக இருக்குது. இந்த நாட்டு ரகத்தில் இந்த ஈத்தாமொழி நெட்டை ரொம்ப அடுத்த ரகம். ஒரு காய் பெருசாக வேணும்னு சொல்கிற விவசாயிகள் ஈத்தாமொழி நெட்டையை பயன்படுத்துங்க. இது நம்ம பசுமை பூமியில் கிடைக்குது. இதனுடைய ரேட்டை நான் பார்த்தேன்னா, இன்னும் ஆலியா நெட்டை ஈத்தாமொழி நெட்டை மட்டும் 60 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆலியா நெட்டைன்னா இன்றைக்கி வந்து ஆலியா நெட்டைன்னா 40 ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, உங்களுக்கு கல்யாணம் காது குத்து ஃபங்க்ஷனில் கொடுக்குறவங்களும் இந்த ஆலியா நெட்டை பயன்படுத்துங்க. எக்காலத்தை கொண்டு ஆந்திரா நெட்டை யாருக்கும் கொடுத்துறாதுங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது என்ன ரகம்னு சொன்ன விவர் இங்கே பாருங்க. இது ஒரு ரகம். இது வந்து டிப்தூர் நெட்டை வகையை சார்ந்தது. இதுவும் நல்ல ரகம். அதாவது நாட்டு ரகத்தில் உலகத்திலேயே வறட்சியை தாங்கி, நல்லா புரிஞ்சது ரொம்ப ரொம்ப முக்கியம், வறட்சியை தாங்கி வெள்ளையினுடைய எதிர்ப்பு திறன் கொண்ட நாட்டு ரகத்தில் ஒரே ஒரு ரகம் இதுதான் டிப்தூர் நெட்டை. இது எங்கே இருக்குன்னு சொன்னால், கர்நாடக மாநிலத்தில் டிப்தூர்னு சொல்கிற ஒரு ஊர். அங்கிருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இதனுடைய வீரியத்தன்மை, பருப்பினுடைய வெயிட்டு, அடர்த்தி, திக்னஸ்ஸு, காய் சைஸு பெருசாக இருக்கும். கண்டிப்பாக வருஷத்துக்கு 200 காய்கள் குறையாமல் காய்க்கும். லீப்பு இதை மாதிரி அகலமாக இருக்குங்க பாருங்க. இதுவும் 4 வருஷத்துலனா காய்ப்பு வந்துடும். இது என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், ஈத்தாமொழி நெட்டையில் காய் பெருசாக இருக்குது, எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். இந்த டிப்தூர் நெட்டையில் வந்து வறட்சியை தாங்கி வளரும், காயும் பெருசாக இருக்கும். ஈத்தாமொழி நெட்டையோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 60 ரூபாய்க்கு இந்த ஈத்தாமொழி நெட்டை, டிப்தூர் நெட்டை. அடுத்து ஒரு ரகம் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்க, மாண்டியா நெட்டை. இந்த சூழ்பை கொஞ்சம் தடிமனாகவே இருக்கும். ஈத்தாமொழிக்கு இதுக்கும் இங்கே பாருங்க, சூழ்பை கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இந்த இடம், இந்த விளிம்பு இதை பாருங்க. இதுதான் அதனுடைய ஈத்தாமொழி நெட்டையினுடைய கேரக்டர். இது பெருசாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து மாண்டியா நெட்டை. இங்கே பாருங்க, இந்த இடம் வந்து பெருசாக இருக்கும். இதுவும் கர்நாடகத்தை மையமான கொண்ட ரகம் தான். பட்டு இது வந்து வருஷத்துக்கு 200 காய்களுக்கு குறையாமல் காய்க்கும். இது வந்து காயும் பெருசாக இருக்கும். டிப்தூர் நெட்டை மாதிரி காய் பெருசாக இருக்கும். இதனுடைய ரேட்டு ஏறக்குறைய இன்றைக்கி 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆகிய நீங்கள் பசுமை பூமியை அணுகி ஈத்தாமொழி நெட்டை, மாண்டியா நெட்டை, டிப்தூர் நெட்டை 3 60 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அரசம்பட்டி நெட்டை மட்டும் 40 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது இது ஏழையினுடைய உட்ரகம், பெஸ்ட்டு ரகம். நாட்டு ரகத்தில் ஆனால் வெள்ளை பூச்சி வந்து அதிகமாக விடும், வெள்ளைகி. இது நம்ம இப்போ வந்து ஆலியா நெட்டை, அரசம்பட்டி நெட்டை என்ன ஒன்று தான். இதை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தபடியாக ஒரு ரகத்தை பற்றி பார்க்குறோம். இங்கே பாருங்க, இது வந்து நம்முடைய ஐயம்பாளைய நெட்டைன்னு சொல்கிறது. இங்கே பாருங்க, காய் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இது திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்த ரகம். இதுவும் காய் நல்லா இருக்கும். பட் இது வந்து நிறைய விவசாயிகள் இதை சாகுபடி செய்ய வேணாம். ஐயம்பாளைய நெட்டை நம்மகிட்ட இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக சிங்கப்பூர் நெட்டை இருக்குது. காய் சின்னதாக இருக்கும். இதை மாதிரி அனைத்து ரகமும் பசுமை பூமியில் கிடைக்குது. அடுத்து ஒரு ரகம் நம்ம பார்க்க போகிறோம். கிழக்கு கடற்கரையோர் நெட்டை, அதாவது ஈசிடின்னு சொல்கிறது. இது காய் வந்து மீடியம் சைஸில் தான் இருக்கும். பட் 4 வருஷத்தில் காய்ப்பு வரும். நிறைய காய் காய்க்கும். இது அதாவது அரசம்பட்டி நெட்டைக்கு அடுத்தபடியாக நிறைய காய்க்கிறது கிழக்கு கடற்கரையோர நெட்டை தான். இது நம்ம பசுமை பூமி மனோரான்னு பேர் வச்சுருக்கோம். இந்த ரகமும் நம்ம பசுமை பூமியில் கிடைக்கும். ஆகையால் அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, இப்போ இந்த காயினுடைய இங்கே பாருங்கள், நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து நம்முடைய கிழக்கு கடற்கரையோர நெட்டை. இது வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த ரகம். இது வந்து நம்முடைய ஐயம்பாளைய நெட்டைன்னு ஒரு ரகத்தை சார்ந்தது. இது மாண்டியா நெட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ரகத்தை, அதை பாரு தடிமனாக இருக்கும், மாண்டியா நெட்டை வகையை சார்ந்தது. அடுத்தபடியாக இது டிப்தூர் நெட்டை வகையை சார்ந்தது. அடுத்து இது வந்து
நம்ம வந்து ஈத்தாமொழி நெட்டை வகையை சார்ந்தது. இது அரசம்பட்டி நெட்டை, அதாவது ஆலியா நெட்டைன்னு ஒரு ரகத்தை சார்ந்தது. இது இல்லாமல் சிங்கம்புடாரி நெட்டை இருக்குது, ஆந்திரா நெட்டை இருக்குது, காய் சின்னதாக இருக்குது. இது விவசாயிகள் யாரும் பயன்படுத்த வேண்டாம். இப்போ பசுமை பூமி என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், விவசாய பெருமக்களே, உங்களுக்கு நான் ரகத்தை கண்டுபிடிச்சிட்டேன், டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். தண்ணி அளவாக இருக்குது, மழை அளவாக பெய்யுது, வறட்சியை தாங்கி வளரணும், வெள்ளையை தாங்கி வளரணும்னு சொன்னால் நமக்கு போதிய வருமானம் போதும். அதாவது எனக்கு வருஷத்துக்கு 1 ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா வருமானம் போதும்னு சொல்கிற விவசாயிகள் வந்து தயவு செய்து நாட்டு ரகத்தை பயன்படுத்துங்க. நெட்டைக்குட்டை ஒரு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வருமானம் வரவங்க நெட்டைக்குட்டையை பயன்படுத்துங்க. 5 லட்ச ரூபா வருமானம் வேணும்னு சொன்னால் பசுமை பூமி விவசாயிகள் சிரஞ்சீவி 1 சிரஞ்சீவி 2 என்று ஒற்றங்களை பயன்படுத்துங்க என்று கூறி, அடுத்து இந்த நெட்டை ரகத்தை எப்படி நடவு முறையை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நாட்டு ரகம் சொன்னாலே மட்டையிலேருந்து பெருசாக இருக்கும், அதுவும் ஈத்தாமொழி நெட்டையினுடைய மட்டையினுடையிலேருந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக ஈத்தாமொழி நெட்டை, மாண்டியா நெட்டை, டிப்தூர் நெட்டை நல்லா புரிஞ்சுருங்க. மாண்டியா நெட்டை, ஈத்தாமொழி நெட்டை, டிப்தூர் நெட்டை நடுறவங்க 25 to 27 அடி கண்டிப்பாக இடைவெளி வேணும். இந்த ஆலியா நெட்டை சொன்ன பாருங்க, இதென்னா ஒரு 22 23 அடிக்கு இருந்தாலே போதும். இதுவும் அந்த கிழக்கு கடற்கரையோ நெட்டை சொன்ன பாருங்க, இந்த ஈசிட்டு, இதுக்கு 22 23 அடி இருந்தாலே போதும். ஆலியா நெட்டை டிப்தூர் நெட்டைனா 25 27க்கு குறையாமல் போடுங்க. இப்போ நம்ம அடுத்து எப்படி நடவுன்னு சொல்லிட்டேன். நடவு முறை எல்லாத்துக்கும் ஒரே முறை தான். மேட்டுப்பகுதி சொட்டு நீர் பாசனம், இருகலான மண், வடிகால் வசதி உள்ள ஏரியாக்களை 2 அடிக்கு கீழே வச்சு சொட்டு நீர் பாசனம் போட்டு பாய்ச்சிருங்க. தேங்காய்க்கு மேலே மண் வரக்கூடாது 1 வருஷத்துக்கு. பள்ளப்பகுதி வடிகால் வசதி இல்லாத ஏரியா, ஈரப்பதம் இருக்கிற ஏரியாவில் மேட்டுப்படுத்தி போடுங்க. இதுதான் இந்த பசுமை பூமியினுடைய நாட்டு ரகத்தை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. என்கிட்ட நாட்டு ரகம் 40 ரூபாயிருந்து 60 ரூபா வரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது நாம் மெயின்டைன் பண்ணி தரேன். இது நாம் பூச்சி நோய் கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நாம் உங்கள் தோட்டத்தை வீட்டுக்கு வீட்டு திட்டத்தில் நானே உங்கள் தோட்டத்தை பார்த்து என்ன செய்யணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆகையால் என்னுடைய கடந்த கால பசுமை பூமியில் இது என்னுடைய பசுமை பூமியினுடைய சொந்த இடம். இப்போ நீங்கள் பாருங்கள், இது என்னுடைய பசுமை பூமியில் வந்து 6 மாத கன்றுடைய வளர்ச்சி. இது வந்து சிரஞ்சீவி 1 வகையை சார்ந்தது. இங்கே பாருங்கள், 6 மாத கன்றுடைய வளர்ச்சி எப்படி வருதுன்னு பாருங்கள், வீரியமாக வரும். அதே மாதிரி அதுவும் 6 மாத கன்றுடைய வளர்ச்சி. அது அடுத்து அங்கிட்டு இருக்கிறது 1 வருஷ கன்றுடைய வளர்ச்சியை பார்க்குறீங்க. அடுத்து இந்த பாருங்கள், பசுமை பூமி சிரஞ்சீவி 1, இது வந்து என்னுடைய ஆராய்ச்சி சென்று. இங்கே பாருங்கள், 1 வருஷ வளர்ச்சியுடைய கன்றுடைய வளர்ச்சியை பார்க்குறீங்க. இது இந்த பாருங்கள் எப்படி தூர் கட்டின்னு பாருங்கள், 1 வருஷம் தூர் பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போவே 2 அடிக்கு மேலே வந்துடுச்சு, 2 அடி 3 அடி வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஒரு ரகத்தை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து அது சிரஞ்சீவி 1 காமிச்சேன், இது சிரஞ்சீவி 2. இந்த பாருங்கள், ஏறக்குறை 1 வருஷம் கன்றுடைய வளர்ச்சியை பார்க்குறீங்க. இதை மாதிரி பசுமை பூமியில் வந்து இந்த பாருங்கள், இது பாக்கு. இங்கே பாருங்கள், ஒரு 2 வருஷம் தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக மே 31 வந்தால் 1 வருஷம் முடியுது. ஏப்ரல் மே, ஆமாம், இந்த மே முடிஞ்சால் 1 வருஷம் ஆகுது. இங்கே பாருங்கள், இது நம்ம பசுமை பூமியினுடைய இது. இப்போ வந்து நம்ம நாட்டு ரகத்தை பற்றி பார்த்துட்டோம். இப்போ சிரஞ்சீவி 1 6 மாத கன்றுடைய வளர்த்தோம். ஆகிற விவசாய பெருமக்களை, உங்களுக்கு அளவான வருமானம் போதும், எங்களுக்கு பராமரிப்பு கம்மியாக செய்யணும், எங்களுக்கு தண்ணி வசதி கம்மியாக இருக்கிற விவசாயிகள் இந்த நாட்டு ரகத்தை சாகுபடி செய்து ஒரு அளவான நிரந்தரமான வருமானத்தை பெற்று பயனடையுமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.